ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூலோக வைகுண்டம் முதல் திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுவது திருவரங்கம் பெரிய கோயில். ஆனால் அந்த திருவரங்கத்துக்கு பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே திருமலைக்கு வந்து தான் திருவரங்கத்துக்கு வந்தார்னு ஆழ்வார்கள்லாம் பாடுகிறார்கள். இந்த திருமலையினாலே எல்லாருக்கும் ஒரு தனி பக்தி மரியாதை. திருமலை பெருமாள் ஒரு நிமிஷம் சேவிக்க முடியாதான்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமலை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம், திருமலை அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணினது. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் புஷ்பங்கள் எல்லாம் திருமலையிலே பூத்து குலுங்குகின்றன அப்படின்னு அந்த நம்மாழ்வார் பாடுகிறார். ஆனால் அந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் தன்னுடைய கோஷ்டியில். இந்த சமயத்தில் யாருமே அதுக்கு முன் வரவில்லை. ஆனால் அனந்தாழ்வான், அதாவது மேல்கோட்டை பக்கத்தில் சிறுபுத்தூர் என்கிற ஒரு அக்ரஹாரத்திலே அவதரித்த அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர், அடியேனுக்கு நியமித்தால் அடியேன் போய் இந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்று திருமலைக்கு வந்து இங்கே ஒரு தோட்டத்தை சமைத்து ஒரு ஏரியை வெட்டி புஷ்கரணியை ஒன்று உருவாக்கி இங்கிருந்து புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்தார்னு பார்க்குறோம். அந்த தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே அனந்தாழ்வானுடைய சரித்திரம் ரொம்ப சுருக்கமாக இங்கே தோட்டத்தில் சித்திர வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அனந்தாழ்வான் மாலை கட்டின்னு இருக்கார். இப்போது கோவிலிருந்து ஒரு கைங்கரியவர் வந்து கூப்பிட்டாராம், பெருமாள் உங்க கூப்பிடுறார், வர சொல்லு, அனந்தாழ்வானை வர சொல்லுன்னு சொன்னாராம். ஆனால் அனந்தாழ்வான் மாலை கட்டிட்டு தாமதமாக தான் போனார். உடனே பெருமாள் போய் கேட்குறார், பெருமாள் அனந்தாழ்வானை பார்த்து கேட்குறார், நான் எப்போ கூப்பிட்டா இப்போ வரேரே, இவ்வளோ தாமதமாக வரேரே அப்படின்னா. இல்லை, மாலை கட்டின்னு இருந்தேன், மாலையெல்லாம் மலர்றதுக்கு முன்னாடி கட்டிடணும், இல்லைனா அப்போ தான் நன்னா கட்ட முடியும் அப்படின்னு அனந்தாழ்வான் சொன்னார். நான் தானே கூப்பிட்டேன், எனக்கு தானே மாலை கட்டுறீர், வந்து நான் கூப்பிட்டா வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அனந்தாழ்வான், உமக்கு மாலை கட்டுறேன்னு யார் சொன்னான்? எங்கள் ராமானுஜர் எங்கள் ஆச்சாரியர் கட்ட சொன்னார், அதனால் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நீ இந்த மாதிரிலாம் நான் பேசினேன்னா நான் மாலையை சாத்திக்கவே மாட்டேன்னு சொன்னாராம் பெருமாள். உடனே அனந்தாழ்வான் சொன்னார், நீ சாத்திண்டா சாத்திக்கோ, சாத்தி காட்டா போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மாலை கட்டி வைக்க சொன்னார் எம்பெருமானார், அவ்வளோதான், அதுதான் என் வேலை அப்படின்னு. இப்படிலாம் எதிர்த்து பேசினா மலையை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொன்னார். என்ன மலையை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நீர் யார்? இந்த மலை வந்து வராக பெருமாள் தான், நீர் யார்? நீரே வந்து சேர்ந்தவர் தான், என்னை அனுப்புறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அப்படி பெருமாளுடைய ரொம்ப தைரியமாக பேசினார் அப்படின்னு அனந்தாழ்வானுடைய சரித்திரம் பார்க்குறோம்.